எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். சோயா வச்சுட்டு நம்ம எந்த ரெசிபியுமே இதுவரைக்கும் கேரளா சமையல் செய்யலை. இன்றைக்கி நம்ம சோயா வச்சுட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். சோயா ரெசிபிஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இங்கே வந்துட்டு 2 கப்பு சோயா எடுத்துருக்கு. அதில் வந்துட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 கப்பு சோயா தான் எடுத்துருக்கு. 2 கப்போட அளவு நீங்கள் கரெக்டாக தெரியல அப்படின்னா ஒரு 50 ஒரு 60 பீஸ் அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சோயா வந்து நல்லா சோக் ஆயிடுச்சு. இதோட சூடு போகிறதுக்காக இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே எடுத்து அரிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அதோட சூடு ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உடனே எடுக்கக்கூடாது, அது அங்கேயே இருக்கட்டும், சூடு போகட்டும். அதுக்குள்ளே நமக்கு வந்து மசாலாக்கான ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 2 சவாளை எடுத்துருக்கு, 1 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கு. மிச்ச மசாலையெல்லாம் போடும்போது நம்ம கரெக்டாக சொல்லிட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சோயா சூடெல்லாம் போய் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது சோக் ஆகும்போது இந்த சோயா வந்து பெருசாகும் இல்லைங்களா. சில பேருக்கு வந்து ஃபுல்லாக அப்படி ரொம்ப பெருசான சோயா வந்து சாப்பிட பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அதனால நம்ம இப்போ இந்த சோயா வந்துட்டு ஒரு சோயா வந்து 2ஆக கட் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணல, ஒரு சோயா வந்து 2ஆக மட்டும்தான் கட் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படி பிடிச்சிருந்தா இப்படி பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஃபுல்லாக கூட பண்ணிடலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச சோயா எல்லாமே குக்கருக்குள்ளே போட்டிருக்கு. நம்ம இது குக்கரில் தான் வேக வைக்கிறேன். கூடவே வந்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தக்காளி வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூடவே வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய். அடுத்தது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே இடித்த இஞ்சி. அடுத்தது பூண்டு, அதுவும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே இடித்து போட்டிருக்கு. அப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே போட்டதுக்கப்புறம் இப்போ மசாலா போட போகிறேன். மசாலா நம்ம கொஞ்சம் வறுத்து தான் போடுறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கு முதல்ல. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், காஷ்மீரியே போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். 3மே போட்டு நல்ல ஒரு டைம் வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு வறுத்த ஸ்மெல்லு வரும்போது நம்ம வந்துட்டு இது குக்கருக்குள்ளே போட்டு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து போட்டிருக்கு. இது கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா பவுடரும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆயில் ஊற்றிருக்கு. நான் ஊற்றினது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான், உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக உப்பும் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா பவுடர் வந்து எல்லாரும் ஒரு டைம் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ட்ரை ரோஸ்டிங் தான் நம்ம செய்கிறேன், அதனால 1/2 கப்பு தண்ணி தான் நான் இதில் ஊற்றுறேன். நீங்கள் வந்துட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இது வேக வச்சுக்கலாம். ட்ரையாக பண்ணுறதுனால தான் நான் இப்போ வந்துட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. நல்ல ஒரு டைம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது வேக வச்சுக்கலாம். குக்கருக்குள்ளே போட்டு ஒரு 3 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். உங்களோட குக்கர் வந்து ஏர் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் அப்படி செய்யணும். சில குக்கர் வந்து ஏர் நிற்காது, விசில் அடிச்சுட்டே இருக்கும். அப்படி இருந்தால் 5 விசில் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 விசிலுக்கு அப்புறம் ஏர் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சோயா, வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது ட்ரை ரோஸ்ட் செய்கிறதுனால இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துருக்கு. இடையில இதே மாதிரி விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, சோயா வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்குள்ளே இன்னும் 2 ஐட்டம் போட வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, ஒன்று வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா கூடி நான் ஆட் செய்கிறேன். முதல்ல வந்து 1 டீஸ்பூன் போட்டு கொடுத்துருந்தேன் வேக வைக்கும்போது. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கு. அது கூடவே வந்துட்டு பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பவுடராக பண்ணி அதுவும் போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை. நீங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரையாக பண்ணல, இன்னும் கொஞ்சம் கிரேவியாக தான் செய்கிற அப்படின்னா இதெல்லாம் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டு கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்துட்டு முதல்ல நம்ம வேக வைக்கும்போது ஊற்றின அந்த 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் ஊற்றிருக்கு. பார்க்கும்போது ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இப்போ வந்து நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஊற்றலை. இப்போ பாருங்கள், இதே மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், குருமிளகாத்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், ரொம்ப அதிகமாக போட வேண்டியதில்லை. நம்ம மசாலா எல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய போட்டுருக்கு. 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு கலர் வந்து நல்லா டார்க் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கும்போது சோயா மாதிரி இல்லை, சிக்கன் மாதிரி தான் இருக்குது. நம்ம சோயா ட்ரை ரோஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது வந்து சாப்பாடுக்கு சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு சைட் டிஷ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.